ஒடிசாவில் பேசினார், மன்னிக்கணும், ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தை கலந்துக்கிட்டு பேசினாரு. கோவில் சாவிய, அங்க இருக்கக்கூடிய ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோயில் சாவிய ஒரு தமிழர் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு பேசி தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்தினவர் நரேந்திர சிங் மோடி அவர்கள். பீகார் தேர்தலில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா என்ன பேசினாரு? அங்க இருக்கக்கூடிய தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை கலந்துக்கிட்டு என்ன தெரியுமா பேசினாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை தமிழ் மக்கள் அடிச்சு துன்புறுத்துறாங்க, அவங்கள சுதந்திரமா வேலை செய்ய விடலன்னு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கொச்சையா பேசுற கூட்டம் தான் இந்த ஒன்றிய பாஜக கூட்டம். எனவே நீங்க திருவள்ளூர்கிட்ட போய் தமிழ் டியூஷன் கத்துட்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே இந்த பாசிச கூட்டத்தை ஏத்துக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, உங்ககிட்ட ஏமாற மாட்டாங்க. உண்மையிலேயே ஒன்றிய அரசுக்கு, பிரதமருக்கு நம்முடைய தமிழ் மொழி மீது அக்கறை இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? தமிழ் மொழி வளர்ச்சிக்கான நிதியை ஒதுக்கி இருக்கணும். கொடுத்தாங்களா? இன்னைக்கு 8 கோடி பேர் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய தாய்மொழியா வணங்கி தமிழை பேசிட்டு இருக்கிறோம். போன 5 வருஷத்துல ஒன்றிய அரசு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்குற நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 150 கோடி. ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ் மொழி வளர்ச்சிக்காக ஒதுக்கின நிதி வெறும் 150 கோடி. ஆனா கடந்த 5 வருஷத்துல யாருமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 2500 கோடி. சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி, நம்முடைய தமிழ் மொழிக்கு வெறும் 150 கோடி. இது வெறும் ஒரே ஒரு சாம்பிள் தான். எந்த திட்டத்திற்காவது நம்ம கேட்கிற நிதியை